ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உட்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. நேர்களே, நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து இந்த 30 நாளும் எங்களோட பயணிச்சு எங்களோட இந்த திருப்பாவையை நீங்களும் சேர்ந்து அனுபவித்ததுக்கு மிக்க நன்றி. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த சேனலுக்கும் இந்த சேனல் நிர்வாகத்தினருக்கும் மிகுந்த நன்றி. உத்திரமேரூர் ஸ்ரீ உவே ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர் என்ன மாதிரி அமெச்சூர் ரொம்ப ஆசை உள்ளவாக்கு வாய்ப்பை கொடுத்து என்ன வருடா வருடம் பட்டை தீட்டிக் கொண்டு இன்னும் மெருகேற்றிக் கொண்டு ஒரு ப்ரொஃபஷ்னலான உபன்யாசகராக வரணும் அப்படின்ற அவரோட ஆசீர்வாதம் தான் அவரோட சேனலுக்கு வாய்ப்புகளை கொடுத்து போன வருடம் கோதாஸ்ருதியை சொல்ல வைத்தார். இந்த வருடம் திருப்பாவையை என்ன சொல்ல வச்சிருக்கார். கல்லா இருக்கிறத கடவுளா மாத்துறது அந்த ஒளியை கொண்டு செதுக்குபவன் இடத்தில் உள்ளது. அதே போல் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை செதுக்கிக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சேனல் நிர்வாகத்திற்கு மிகுந்த நன்றி. இடைவிடாமல் இதை கேட்டு உங்களுடைய அந்த ஃபீட்பேக்கை கொடுத்து சரி செய்து கொள்வதற்கு ஒரு ஒளியாக உதவிய எங்களது நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. எனக்கு ரெஃபரன்ஸா நாதமுனிகள் அறக்கட்டளையில் சுஜாதா தேசிகன் நாராயணன், அவரோட புனைப்பெயர் சுஜாதா தேசிகன், அவர்கள் எழுதின திருப்பாவையோட எளிய விளக்கமும் எனக்கு ஒரு உதவியா இருக்கு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலா இருக்கு, ஒரு ரெஃபரன்ஸா இருக்கு. அதனுடைய ரெஃபரன்ஸ்லேயே என்னுடைய பாணியில நான் உங்களுக்கு லௌகீக ரீதியா எங்களைப் போல சாதாரணமாக மனிதர்களுக்கு சென்றடையறதுக்கான ஒரு முயற்சியா நான் இதை சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு கடைசி நாள், 30வது நாள். இந்த பாசுரத்தை நம்ம சேவிப்போம்.
இந்த 30 பாடல்களையும் பாடுவோர் அடையும் பேரின்பம் என்ன அப்படின்றத தான் இந்த கடைசி 30வது பாசுரத்துல கோதை நமக்கு சொல்லியிருக்கா. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தி சேழையார் சென்றிறைச்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தன்தெரியில் பட்டுபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கள் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேர் இழையார் சென்றிறைச்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தன்தெரியில் பட்டுபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். வங்கம் அப்படின்னா அலைக்கடல் அப்படின்னு அர்த்தம். மரக்கலம் அப்படின்னு ஒரு அர்த்தம். தெரியல் அப்படின்னா மாலை அப்படின்னு அர்த்தம். பட்டபிரான் அப்படின்னா பெரியாழ்வார் அப்படின்னு அர்த்தம். அதாவது விஷ்ணு சித்தர், பிரம்மா மற்றும் தோழிகள் அனைவரும் சேர்ந்து ஆண்டாளை கண்ணனுக்கு வேத முறைப்படி திருமணம் செய்து வைக்கின்றார்கள். ரங்கனும் ரங்கநாயகியும் ஆண்டாளும் கண்ணனும் இன்னைக்கு திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அதாவது திருப்பாவையை நம்ம எப்படி சொல்றோம்னா, அன்னைக்கு ஆண்டாள் அழகா 30 பாசுரங்களை சொல்லி 8 வரிகளாக சொல்லி நமக்கு நோன்பு எப்படி, அதாவது சங்கல்பம் எப்படி பண்ணிக்கணும், சங்கல்பம் பண்ணின்றதுக்கு அப்புறம் அதுக்கான விஷயங்கள் ஸ்டெப்ஸ் என்ன, அதற்கான பைலாஸ் என்ன, அதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, அதற்கான அஃபர்மேஷன் என்ன, அதற்கான உபாத்தியாயங்களை நம்ம யார் யாரெல்லாம் அமர்த்திக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி எப்படி என்லைட்மெண்ட் பண்ணிக்கணும், எப்படி அந்த விஸ்டம் அப்படின்ற அந்த நாலேஜை நம்ம போய்க்கணும். விஸ்டம் அப்படின்றது என்னன்னா, மனிதன் மனிதநேயத்தோடு மனிதனுக்கே உரிதான கொடுக்கப்பட்ட அந்த 6ஆம் அறிவு, அந்த பகுத்தறிவை எவ்வளவு எஃபெக்டிவாகவும் எவ்வளவு எஃபிஷியண்டாகவும் நம்ம பயன்படுத்தணும். அதாவது கோபப்படாம இருக்கணும், பதட்டப்படாம இருக்கணும், ஆத்திரப்படாம இருக்கணும், குறை கூறாமல் இருக்கணும், அடுத்தவர் மீது பழி சொல்லாமல் இருக்கணும், பிறர் மனைவிக்கோ பிறர் பொருளுக்கோ ஆசைப்படாமல் இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு அவ சொல்லியிருக்கா. நிறைய விஷயங்களை அவள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றாள் இந்த 30 பாசுரத்தின் மூலமாக. அதை தான் நம்ம அனுபவிச்சுன்னு வந்தோம். அதாவது சிஸ்டம், ப்ராசஸ், புரோட்டோகால், கிராட்டிடியூட், 6th brain for effective usage and efficient usage. இது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு ரொம்ப அழகா காட்டி கொடுத்திருக்கா. இந்த பாசுரத்தோடைய விளக்கம் என்னன்னா, அலைக்கடல் கடைந்த மாதவன், அதாவது திருப்பார்கடல்ல அமுதத்தை களைந்தவன் யார்? அந்த மாதவன். திருமுடி அழகான கேசவனிடம் நிறைமதி முகமும் செவ்வொளி வீசும் அணைகலன்கள் உடைய பெண்கள் கண்ணனிடம் சென்று அவனை போற்றி வாழ்த்தி அவனுக்கு தொண்டாற்றும் பறை என்ற பேற்றினை பெற, பறைனா அந்த வைகுந்த பேற்றினை பெற இவ்வழிமுறைகளை அழகிய புதுவை என்ற ஸ்ரீவில்லிபுத்தூரில் குளிர்ந்த பசும் தாமரை மாலையை உடைய பட்டபிரான் பெரிய ஆழ்வார் மகளான கோதை என்ற ஆண்டாள் தன் தோழியர்களிடம் சங்கமமைத்து சங்கம் வளர்த்த தமிழில் பாடிய பாமாலையை திருப்பாவை 30 தவறாமல் இந்நிலவுலகில் உரைப்பவர்கள் மாலை போன்ற 4 தோள்களும் சிவந்த கண்களும் அழகிய திருமுகமும் உடைய செல்வம் மிக்க திருமால் திருவருள் பெற்று எங்கும் எப்பொழுதும் இன்புற்று பேரின்பம் பெருவாழ்வு வாழ்வர். அந்த வைகுந்தம் என்கின்ற மோட்ச பதவியை அடைவர். வைகுந்தம் என்ற மோட்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறா, நாம் இறந்த பிறகு அடையக்கூடிய ஒரு உயர்ந்த பதவி மோட்சம் நினைக்கிறார். அது ஒரு விகிதத்துல சரியா நம்ம எடுத்துட்டா கூட உண்மையான மோட்சம் என்ன அப்படின்னா என்லைட்மெண்ட், விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய
பகுத்தறிவு, மனிதநேயம், 6ஆம் அறிவை முழுவதுமாக பயன்படுத்துவது. திருப்பி திருப்பி நான் ஏன் 6ஆம் அறிவை முழுவதுமாக பயன்படுத்துறது, 6ஆம் அறிவை முழுவதுமாக பயன்படுத்துறது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, முதல்ல நம்ம சின்சியரா அன்னைக்கு வேலைகளை சின்சியரா பண்ணணும். இந்த நிமிடம் மட்டுமே என்னிடத்தில் இருக்கின்றது, அந்த நிமிடமும் எனக்கானது அல்ல, இந்த நிமிடம் பெருமாளுக்கானது. எதுக்காக பெருமாளுக்கானது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு சரண்டர். ஏன்னா இந்த பூலோகத்துல நம்ம வந்தோம், திரும்பி போறோம். இந்த வாழ்கின்ற இடைப்பட்ட வாழ்க்கையில எல்லாமே என்னோடது என்னோடது என்னோடது, நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே நம்முடையது இல்லை, எதுவுமே நாம் செய்வதில்லை. இந்த சரீரம் அப்படின்ற இந்த மெக்கானிக்கல் பார்ட் நம்ம கமெண்ட் கொடுத்தா அது இயங்கிறது, நம்மளோட கமெண்ட்ஸ் ஏதானு அது கேட்கறதா, நம்மளோட கமெண்ட் ஏதானு கேட்கறதா? நாம் இயக்குகிறோமா இந்த சரீரத்தை? இல்லை, அது தானாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பயாலஜிக்கல் பாடி அழகான ஒரு டூல், அழகான ஒரு மெக்கானிசம். அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே தன்னைத்தானே சரி செய்து கொள்கின்றது, தனக்குத்தானே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தனக்கு தேவையானதை நம்மிடம் பேசி வாங்கிக் கொள்கின்றது. நம்மிடம் பேசுறதுன்னா இப்ப நம்ம சப்தமா எழுப்பி பேசுறோம் இல்லையா, அதை எப்படி பேசுறது? தலைவலி, கால்வலி, வயிற்று வலி, இந்த மாதிரி நம்ம சொல்கின்றோம் அல்லவா, அதுதான் நம்மளோடு பேசுகின்றதுக்கான சமிக்கைகள். நம்மிடம் சமிக்கை மூலியமாக பேசி தனக்கு தேவையானவற்றை தான் வாங்கிக் கொள்கின்றது. அப்பப்போ தானே தன்னை சரி செய்து கொள்கின்றது, தேவையான இப்படி எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம். நம்ம இன்னைக்கு ஏஐன்னு சொல்றோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம உடலே ஒரு அழகான இன்டெலிஜென்டான ஒரு டூல். அது தன்னை வழிநடத்தி கொள்கின்றது, தன்னை தானே சரி செய்து கொள்கின்றது, தனக்கு தேவையானவற்றை நம்மிடம் சமிக்கை மூலமாக சொல்லி வாங்கிக் கொள்கின்றது. இப்படி எல்லாம் தானே நடக்கின்ற விஷயத்தை நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், நாம் தான் நடத்துகின்றோம் நாம் தான் நடத்துகின்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு மாயை. இந்த மாயையை விட்டு ஒழியுங்கள் அப்படின்ற அதுதான் அந்த நோன்பு. இந்த மாயையை விட்டு ஒழித்து 6ஆம் அறிவை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தீர்கள் என்றால், எதற்காக நான் வாழ்கின்றேன், நான் யார், நான் எதற்காக, நான் இந்த வாழ்க்கையை பிறந்ததற்கான என்னோட பர்பஸ் என்ன, நான் எதற்காக பிறந்தேன், நான் யார் அப்படின்றத நம்ம தேட ஆரம்பிக்கணும். அப்படின்றத தேட ஆரம்பிக்கும் போதுதான் அப்போ என்ன ஆகும், வாழ விடு, வாழ்வதற்கான வழியை காட்டு, வாழ்வதற்கான வழியை விடு, இப்படி பல விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும், தெளிவுபட முடியும். சோ வாழ்க்கையினோட புரிதல், வாழ்க்கையினோட தெளிவு, இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த 30 பாசரத்திலையும் அந்த விஸ்டம்ன்ற நாலேஜ் தான், இதை புரிந்து கொள்வது தான் நாராயணனே பறை தருவான் அப்படின்ற அந்த மோட்சம். அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த விஸ்டமோட நம்ம வாழ்வது, விஸ்டமோட நம்ம காரியங்களை செய்வது. ஆக்டிவிட்டின்றோம். தினந்தோறும் நம்ம காத்தால் எழுந்துட்டு ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி அனிச்சையா தானா செய்யக்கூடியதா அது இருக்கோ வழிஞ்சு, அதனோட பொருள் புரிந்து, அதனோட அர்த்தம் தெளிந்து, ஒரு தெளிவோடு நாம் செய்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா இருக்காது. ஒரு தெளிவே இல்லாம ஒரு வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தெளிவோடு செய்வது தான் அந்த விஸ்டம். ஸோ அந்த விஸ்டம்ன்ற அந்த அறிவை பெறுவதற்காகத்தான் நாம் இந்த 30 நாளும் நோன்பு இருந்தோம். அந்த பேரின்பம் அப்படின்றது தான் இங்க அவர் சொல்கின்றார். எங்கும் எப்பொழுதும் இன்புற்று பேரின்ப பெருவாழ்வு வாழ்வர் அப்படின்னு அவர் நமக்கு காட்டி கொடுத்திருக்கார். சோ அந்த விஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுதான் விஸ்டம், இதுதான் நாராயணனை பறை தருவான் அப்படின்றது. ஸோ தொடர்ந்து எங்களோட பயணம் செய்த உங்க அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள். இதான நிறைய தவறுகள் இருக்கும், பிழைகள் இருக்கும், அதை பொறுத்தருள வேண்டும். அது இன்டென்ஷனலா இல்லை. இந்த ரெக்கார்டிங் பண்றதுக்காக நேரம் ஒதுக்காம பல வேலைகளுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இன்ஸ்டன்டா எனக்கு அந்த தோணும் பொழுது புக் ரெஃபரன்ஸை வச்சுட்டு நான் இது நான் எஃபோர்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் பிழைகள் மாதிரி இருக்கும். அது என்னன்னா, அந்த மழையா அந்த ஃபாஸ்ட்ல அந்த டங் ட்விஸ்ட் ஆகாம, ஸோ இந்த மாதிரிலாம் தான் அது பிழை மாதிரி தெரியும் அந்த உச்சரிப்பு. அதை பொறுத்தருள வேண்டும். வரக்கூடிய காலங்களில் ஸ்ரத்தையா உட்கார்ந்துட்டு அழகா ரெக்கார்ட் பண்ணி நல்ல விதமா சொல்வதற்கு நான் நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன்.
நல்ல விதமாக சொல்ல முடியும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. சேனலுக்கு நன்றி. ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் அவர்களுக்கு நன்றி. இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்த நாத முனிகள், ராமானுஜ தேச முனிகள், தேசிக முனிகள் அறக்கட்டளைக்கும் சுஜாதா தேசிகன் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன், தொடர்ந்து இருங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய சத் விஷயங்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும் நம்மளோட சேனல்ல. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமான்ற நன்றிகள். நாளைக்கும் இருக்கு வாழிய திருநாமம் சொல்லணும் இல்லையா? அதனால தொடர்ந்து நாளைக்கும் கேளுங்க, வாழிய திருநாமத்தையும் கேளுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சரியன் தூப்பல் வேதாந்த தேசிகன் திருவடிகளேஸ்வரன். நேயர்களே, 30 நாளும் நாம் வந்து மார்கழி மாதம், தனுர் மாதம் கோதையோடு சேர்ந்து நாம்பளும் நோன்பிருந்து ஒரே வழி அந்த நாராயணன் தான் அப்படின்றத அனுபவித்தோம். அதாவது விஸ்டம் அப்படின்ற நாலேஜை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நமது மனிதனுக்கான அந்த அறிவை நன்றாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத ரொம்ப அழகாக நமக்கு புரிய வைத்தார். திருப்பாவையோட சிறப்பு அப்படின்னா, திருப்பாவையை வந்து ஆச்சாரியர்கள் வந்து அனுபவித்த விதத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதையும் வந்து இன்னி வரைக்கும் இந்த வாழிய திருநாமங்கள் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் தேசிகன் வந்து பிரபந்தசாரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இதற்கு வந்து அந்த வாழிய திருநாமம் வந்து அருளி இருக்கார். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளக்க விட்டு சித்தன் திரு மகளாய் வந்து அரங்கனார்க்கும் துழாய் மாலை மூடி சூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட் பாமாலை ஆயப்புகழ் 153 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. மூங்கில் குடியில் அவதரித்து புழக்கப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவாடிப்பூரத்தின் திருநட்சத்திரம் தன்னுடைய அவதாரத்தினால் மேன்மேலும் மிக பெருமையை பெற்று விளங்கும்படி விட்டுச்சித்தன் என்ற ஸ்ரீ பெரியாழ்வாரின் பரிசுத்தமான புதல்வியாய் அவதரித்து துளசி மாலையை முதலில் தன்முடியில் சூடி பிறகு ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு கொடுத்த கன்னிகையே, அரங்கனிடம் காதலுடன் நீ அருளி செய்த திருப்பாவை பாசுரங்கள் 30 மற்றும் இந்த உலகில் புகழோடு விளங்குமாறு நீ உரைத்த தை ஒரு திங்கள் என்ற தொடக்கமும் 143 நாச்சியார் திருமொழி பாசுரங்களையும் அன்போடு அடியேனுக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு திருப்பாவையோட சிறப்ப சுவாமி தேசிகன் வந்து சொல்றார். வேதபிரான் பட்டர் அருளியவை. கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தோர் வேத கோணோர். எளிய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், உயர்ந்த ரத்தினங்கள் பதித்த மணி மாடங்களில் பிரகாசமான விளக்குகள் தோன்றும் ஊர், நீதிநெறி தவறாத நல்ல பக்தர்கள் வாழும் ஊர், 4 வேதங்கள் ஓதப்படும் வேதான்ய பண்டிதர்களில் உள்ள ஊர் அவ்வூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்றார். பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் அறியாத மானிடரை வையம் சுவப்பதும் வம்பு அப்படின்றார். போக முடியாத பாவங்களை தீர்த்து பரமநடியை காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாக, அதாவது விதையாக கோதை தமிழான திருப்பாவை 30 தெரியாதவர்கள் இந்த பூமியில் சுமப்பதே வீண் அப்படின்னு சொல்றார். அதாவது 4 வேதங்களுடைய சுருக்கமாக இந்த திருப்பாவையை வந்து நம்ம அனுபவிக்கலாம். ஆகையினால நம்ம வந்து பெண்ணா பிறந்துட்டோமே, நம்ம வந்து வேதங்கள் சொல்ல முடியாதே, ஆண்கள் எல்லாம் வேதங்கள் சொல்கின்றார்களே அப்படின்னு நம்ம வந்து கவலையே பட வேண்டான்னு சொல்லித்தான் நான் இந்த கோதை என்ன பண்ணிருக்கா, 30 பாசுரத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கா. அது வந்து 4 வேதமாகவும் அந்த பாசுரங்களை நம்ம சொல்லலாம், இயலாகவும் சொல்லலாம், இசையாகவும் சொல்லலாம், நாடகமாகவும் சொல்லலாம், வெண்பாவாகவும் பார்க்கலாம், ஆச்சாரியனாகவும் பார்க்கலாம், தாயாராகவும் சேவிக்கலாம், பெருமாளாகவும் சேவிக்கலாம், ராமாயணமாகவும் சேவிக்கலாம், பாகவதமாகவும் சேவிக்கலாம், மகாபாரதமாகவும் சேவிக்கலாம். இப்படி பல கதைகள் அனைத்து வேதங்கள், அதாவது
ஒரு பழத்தை வந்து நம்ம கரும்பை வந்து திருப்பி 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 விட்டு 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 சாறு எடுத்து ஒரு சக்கையாக போடுற மாதிரி பூலோகத்தில் இருக்கிற அனைத்து மறைகள். அதனால தான் இயலிசை நாடகம் சொல்லியாச்சு, நல்ல தமிழும் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் எங்கே போனாலும் எப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலும் இந்த 8 வரியில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து இந்த திருப்பாவைக்கு வந்து விளக்கங்களை வந்து பார்த்துட்டே போகலாம், சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ ஆங்கிளில் எவ்வளோ விளக்கங்களை வந்து பார்த்தாலும் அவள் வந்து சொல்வது என்னென்னா என்லைட்மெண்ட் அண்ட் விஸ்டம். திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், என்லைட்மெண்ட் அண்ட் விஸ்டம். அந்த என்லைட்மெண்ட் விஸ்டத்துக்கான சிஸ்டம், ப்ராசஸ், புரோட்டோகால், பைலாஸ், கட்டுமானம், கட்டமைப்பு, இப்படி பல விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக நமக்கு காட்டி கொடுத்துருக்கா. நமக்கு அறிவு வேண்டும் என்றால் திருப்பாவையை நாம் அனுபவிக்க வேண்டும். திருப்பாவைன்ற ஒன்று அனுபவித்தாலே அந்த அறிவுக்கான மார்க்கம் என்ன, தெளிவிற்கான மார்க்கம் என்ன, டிசிப்ளினுக்கான மார்க்கம் என்ன. ஸோ தனி மனித ஒழுக்கம், செல்ஃப் கேர், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் என்லைட்மெண்ட், செல்ஃப், இந்த மாதிரி எல்லாமே நமக்கான தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்து தெளிவோடு இருந்து வாழ்க்கையை நடத்தினான் என்றால் இந்த பூமி லோகம் சிறப்பாக அமைந்துவிடும். அப்படின்றது தான் திருப்பி 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 சொல்கிறேன். என்லைட்மெண்ட், விஸ்டம் அப்படின்றத இந்த பாசுரத்தின் மூலமாக இந்த வருஷம் நம்ம வந்து புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும். நான் சொன்ன மாதிரி நிறைய விளக்கங்களை வந்து பாசுரத்துக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ரிலீஜியஸ் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. இப்போ நான் ரிலீஜியஸ் லௌகீகமான கண்டென்ட்னா திருப்பி திருப்பி இது ஒன்று தான் நான் சொல்லுவேன். என்லைட்மெண்ட், பகுத்தறிவு, 6ஆம் அறிவு, சிஸ்டம், ப்ராசஸ், புரோட்டோகால், அப்படி மாதிரி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பெருசாக இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரிலீஜியஸ் கண்டென்ட்டாக வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரிலீஜியஸ் கண்டென்ட்டில் வந்து இங்கே வந்து நம்ம எடுத்து சொல்லிட்டு போகலாம். ஸோ தொடர்ந்து எங்களோட நீங்கள் வந்து பயணம் பண்ணி இதை வந்து கேட்டுன்னு வந்துட்டு உங்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி. அதாவது பாபங்கள் என்ன, புண்ணியங்கள் என்ன, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எப்படி கேட்கணும், எப்படி பழகணும், சொசைட்டியில் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், ஹவு டு மெயின்டைன் ரிலேஷன்ஷிப், ஹவு டு பேலன்ஸ் ஒர்க் லைஃப், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம் இந்த 30 நாளும் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்களும் நம்பியிருக்கீங்களா என்ன அப்படின்றத. பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சரியன் வேதாந்த் தூப்பல் வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து இந்த 30 நாள் பாசுரத்தை சேவித்து அதன் பொருளை அனுபவித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. கன்க்ளூஷன் ஆஃப் திருப்பாவை என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதங்களில் நான் மார்கழியாக திகழ்கின்றேன் என்கின்றார் பகவான் கிருஷ்ணர். நம்ம கவிஞர் கண்ணதாசன் கூட பாட்டு எழுதும்போது மார்கழியில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி மாதங்களில் மார்கழி அப்படின்னு வந்து சொல்றார் அவர். மார்கழி அப்படின்னா, கழி அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கழித்தல் கூட்டல் அப்படின்னு. அதாவது கம்ப்ளீட்டாக அதை எலிமினேட் பண்ணுறது, கம்ப்ளீட் எலிமினேஷன் தான் கழி, தேவையில்லாதவற்றை கழித்து விடுவது. அதனால தான் இந்த மார்கழி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மார்கழியில் நம்ம வந்து விரதம் மேற்கொள்கின்றோம். அந்த விரதத்தை தான் நோன்பு அப்படின்னு நம்ம சொல்லுகின்றோம். இந்த கோதாதேவியோட நோன்பு பெண்களுக்கான மட்டதும் இல்லை, ஆண்களுக்கானதும் கூட, இருவருக்குமான அந்த நோன்பு. ஆகையினால்தான் சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டு நாம் செல்கின்றோம். அந்த மகர ஜோதி அப்படின்ற திருவிளக்கு என்னைக்கு வருதுன்னா போகி அன்னைக்கு தான் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 40 நாள் நோன்பு என்பது அனைவருக்கும் இருபாலினருக்கும் பொருத்தமானது. அப்படின்னா இந்த நோன்பு நூற்று நம்மிடம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை மொத்தமாக நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணி, ட்ராப் அவுட் பண்ணி, அதை ஃபுல்லாக வேனிஷ் பண்ணி, எலிமினேட் பண்ணி, பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நமக்குள்ளே நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோன்னா, மனிதரை ஒருவர் மனித நேயத்தோடு நடத்துவதற்காக. மனித நேயத்தோடு நடத்த வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதரவு தர வேண்டும்,
அனுசரித்து செல்ல வேண்டும், அரவணைத்து செல்ல வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். அன்பு என்பது எதுக்குள்ள அடங்கியிருக்கின்றதுன்னா அனுசரிப்பு, ஆதரவு, அரவணைப்பு. இது மூணுத்துக்குள்ளதான் அந்த அன்பு என்பது அடங்கி கொண்டிருக்கிறது. இந்த அன்பு என்பது நம்ம தான் விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடும். அந்த விஸ்டம் அப்படின்றத மிகப்பெரிய அந்த அறிவு, அந்த அறிவை நாம் அடைய வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதாவது ஸ்ரீவைகுந்தத்துக்கு தான் நான் போக வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? ஏன் ஸ்ரீவைகுந்தத்துக்கு போக வேண்டும் என்னன்னா, இனி வரக்கூடிய அனைத்து பிறவிகளிலுமே இந்த மாதிரி ஆதரவு, அரவணைப்பு, அனுசரிப்பு, அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல இடத்திலேயே நான் பிறந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆத்மாவுக்கு, ஜீவனுக்கு அழிவு இருக்கின்றது, ஆனா அந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை இல்லையா? அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஜீவன் வேண்டும். அந்த ஜீவனுக்குள்ள போகக்கூடிய இந்த ஆத்மா எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை கொண்டு இருப்பவர் கூடிய அந்த சத்சங்கத்துக்குள்ளேயே தான் உழண்டு கொண்டிருக்க வேண்டும். நான் எறும்பாக இருந்தாலும் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள பெருமாள் மீது ஏறி இறங்கக்கூடிய எறும்பா இருக்கணும். கரப்பாம்பூச்சியாக இருந்தாலும் அதன் மீது ஏறிக்கொண்டிருக்கின்ற கரப்பாம்பூச்சியாக இருக்க வேண்டும். இவ்வாறு எந்த பிறவியில நான் எவ்வாறாக பிறந்தாலும் பகவத் கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த பகவானிடத்தில் தான் இருக்க வேண்டும். அப்படின்னா பகவத் சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்றால் என்னன்னா, நல்ல அறிவோடு தெளிந்த ஞானத்தோடு நான் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் திருப்பி இந்த நோன்பு மூலியமா நமக்கு வந்து உணர்த்துறா. அந்த 45 நாள் நோன்பு இருந்துட்டு அதுக்கப்புறமா 46வது நாள் நம்மளோட நோன்பு வந்து விரதத்தை நான் வந்து முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு 48வது நாள்ல திருப்பி பழைய குருடி கடுவ தரடின்னு கோபப்படுறது, ஆத்திரப்படுறது, போட்டி போடுவது, பொறாமைப்படுவது, பழி வாங்க வேண்டியது, தகாத காரியங்களை செய்ய வேண்டியது, நமக்கு எதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காளோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னா நோன்பு நூற்றுவதற்கான பலனே இல்லாமல் போய்விடும். நான் சரணாகதி அடைந்து விட்டேன், ஆகையினால் எனக்கு மோட்சம் கிட்டிவிடும், அதனால எனக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது, நான் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் நமக்கு அந்த விஸ்டம் வரவே வராது. சரணாகதி அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த விஸ்டம்கான முதல் அடி. அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த பவ்யம் வர வேண்டும், பாவம் வர வேண்டும், அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது, மனித நேயம் பாராட்ட வேண்டும். அந்த நேயத்தோடு, வினயத்தோடு, அன்போடு, ஆதரவோடு, அரவணைப்போடு, அனுசரிப்போடு நாம் நமது வாழ்க்கையில் தினம்தோறும் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு வந்து இந்த நோன்பு மூலியமாக சொல்கின்றாள். தலை சிறந்த மார்க்கமாகிய சரணாகதியை ஆண்டாள் தன்னுடைய முத்தான 30 பாசுரங்களில் திருப்பாவையில் நமக்கு அறிவுறுத்துகின்றாள். அந்த கோதா பிராட்டியை வந்து நினைக்க நினைக்க நமக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். டிசம்பர் மாசம் வந்தாலே ஒரு என்லைட்மெண்ட் வரும், டிசம்பர் மாசம் வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த அதிகாலையில் எழுந்து போயிட்டு பெருமாளை வந்து சேவித்து வரும்பொழுது அவ்வளோ ஒரு என்லைட்மெண்ட், அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி, அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கும். இததான் சுவாமி தேசிகன் எப்படி சொல்றாருன்னா, விலசது ஹிருதி கோதே விஷ்ணு சித்தார் மஜானா அப்படின்றாரு. விலசித ஹிருதி அப்படின்னா இதயம், ஹிருதி கோதே விஷ்ணு சித்தாத் மஜானா அப்படின்றாரு. இன்னைக்கும் இதயத்திலே நீங்காமல் இடம் பிடித்துக் கொண்டிருப்பவள் அந்த கோதையாகிய தாயார் அப்படின்னு சொல்றார். அவ வந்து எப்படி இந்த நாச்சியார் வந்து இந்த நோன்பு இருக்கிறா அப்படின்னா, அவ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து பிறந்தா. அதனால ஆண்டாள் என்ன பண்றா, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே வந்து கோகுலமாக நினைச்சுட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாரையுமே எப்படி நினைச்சுட்டு இருக்கான்னா, அங்க இருக்கிற குளங்களை வந்து யமுனை குளமாகவும், அங்க இருக்கிற கோயில்களை வந்து அதாவது நந்தகோபனோட மாளிகையாகவும், அங்க இருக்கிற பெருமாளை வந்து கண்ணனாகவும், அங்க ஊர்ல இருக்கிறவா எல்லார்களையுமே ஆயர்குல சிறுமிகர்களாக தனது தோழியாக அவள் வந்து நினைத்து கொண்டு நோன்பு இருக்கின்றாள். கண்ணன் பிறந்த போது கோகுலத்துல அவன் எப்படி இருந்தானோ அது அப்படியே அவன் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கொண்டு வந்துட்டா. அது மேனிஃபெஸ்ட். இங்க வந்து பாருங்க எப்படி தியானம் பண்றதுன்னு சொல்றா. தியானம் பண்ணா மட்டும் போதாது, நீ வந்து என்ன கேட்கணும், அந்த அஃபர்மேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்றா. அஃபர்மேஷன் பண்ணா மட்டும் பத்தாது, மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மேனிஃபெஸ்ட்ன்றத முதல்ல நமக்கு பூலோகத்துக்கு எங்க அறிமுகப்படுத்துறான்னா, இங்க பாருங்க நம்ம கோதை வந்து அறிமுகப்படுத்திட்டா, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டா. எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணா, அந்த கோகுலத்தையே அப்படியே இங்க கொண்டு வந்துட்டா. மேனிஃபெஸ்ட் அவளுடைய தியானத்தின் மூலமாக, அவளோட கோரிக்கையின் மூலமாக, அவளோட மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக மதுரை அப்படின்ற அந்த இடத்தை வந்து அவ எப்படி பண்ணிட்டானா கோவர்தனமாகவும், அப்படியே அந்த மாளிகையை அங்க இருக்கிற கோவில்கள் எல்லாம் நந்தகோபுரனோட மாளிகையாகவும், அங்க இருக்கிறவர எல்லாரையும் தனது தோழிகளாகவும், அங்க இருக்கிற பெருமாளை வந்து கண்ணனாகவும், இப்படி எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அங்க வந்து நோன்பு நோக்க ஆரம்பிச்சுட்டா, நோன்பு இருக்க ஆரம்பிச்சுட்டா.
அந்த மாதிரி ஒரு புண்ணியமான விஷயத்த அவ இருந்த இடத்துலயே பண்ணிட்டா. அவ வந்து குறை கூறிண்டு இல்லை, எனக்கு இங்க வந்து இது இல்லை, நான் வந்து ஆயர்பாளைய குளத்துல வந்து பிறக்கல, நான் வந்து அந்த காலத்துல பிறக்கல, நான் அத்தை she has not crib, she has not complained, she has not justified for what she is not doing. so complain பண்ணல, justify பண்ணல, judgmental-ஆ இல்ல, கிரிப் பண்ணல, அர்த்தவா மாரி பழி சொல்லல, இப்படி எந்த விஷயத்தையுமே பண்ணாம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அவ இருந்த இடத்துலயே இது எல்லாத்தையும் அவ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அவளுடைய வேலை என்னவோ அதை வந்து அவ செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்படின்றதையும் நமக்கு அந்த நோன்பு அப்படின்ற ஒரு விஷயத்திலே நமக்கு வந்து அறிவுறுத்தி விட்டாள். அப்புறமா இந்த திருப்பாவை அப்படின்றது என்னன்னா, இது சாதாரண தமிழ் பாசுரம்னு நினைச்சுக்காதீங்கோ. இதுதான் இயல், இதுதான் இசை, இதுதான் நாடகம், இதுதான் 4 வேதம். 4 வேதத்தை என்னால படிக்க முடியலன்னு நினைக்காதீங்க. திருப்பாவையை படிங்கோ. 4 வேதத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதோட முழு எசன்ஸ், முழு அர்த்தமும் இந்த 30 பாசுரத்துல இருக்கு. அதனால நான்மறை ஓதும்பூர் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படின்னா 4 வேதங்களையும் நீங்க வந்து மேனிஃபெஸ்ட்ல பாருங்க, எப்பேற்பட்ட சாதனை படுத்தியிருக்கா. அந்த மேனிஃபெஸ்ட்ல 4 வேதத்தையும் கொண்டு வந்துட்டா, தமிழை அப்படியே கொண்டு வந்துட்டா, இயல் இசை நாடகம் அதையும் அப்படியே கொண்டு வந்துட்டா. இப்படி மேனிஃபெஸ்டேஷன் மூலியமா எல்லாத்தையும் அதன் உள்ளே அடக்கி எதுகை மோகனியாக, வெண்பாவாக, தமிழாக, குரலாக, இயலாக, இசையாக அந்த மேனிஃபெஸ்ட்ல அவ எல்லாத்தையும் கொண்டு வந்து பாசுரத்தை வந்து அழகாக பாடிவிட்டாள் அவள். இப்படிய பாடி அந்த நோன்பை வந்து மதி நிறைந்த நன்னாள்ல, ஒரு நல்ல நாள்ல, பௌர்ணமி நாளில், குளுமையான காலத்துல ரொம்ப அழகா அதை வந்து ஏற்பாடு பண்ணி அதை வந்து ஆரம்பித்து, அதே மாதிரி குளுமையான காலத்திலேயே அதையும் முடித்து கொடுத்து, நோன்பையை முடித்து கொடுத்து, அதனுடைய மொத்த பலன்களையும் அனுபவித்து, அந்த மொத்த பலன்களையும் எடுத்து நமக்கு அழகாக சொல்லிட்டா. இந்த மாதிரி நோன்பு நூற்கூரோட பழம் என்ன, விஸ்டம் அப்படின்றத சொல்லி, இந்த விஸ்டத்துக்கான வழி யார் தருவான்னா அந்த நாராயணன் மட்டும்தான் தருவான் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா நமக்கு வந்து சொல்லிட்டா. பலன் கருதாது அவனுக்கு செய்யும் பிரீத்தியை, அதாவது எந்த ஒரு வேலையை செய்தாலுமே ரிசல்ட் வந்து நோக்கி செய்யக்கூடாது. பணம் சம்பாதிப்பதற்காக நான் படிக்கின்றேன், பணத்துக்காக இந்த வேலையை செய்கின்றேன் அப்படின்னு ரிசல்ட், அதாவது பணம்ன்றது என்ன, ரிசல்ட். ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் எதிர்பார்க்காம கடமையே கர்மமாக செய்ய வேண்டும். நமது கடமை என்னன்னா பணி செய்து கிடப்பது. நமது கடமை என்னன்னா அடியவர்க்கு 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 அடியாராக இருப்பது, பாகவதா கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருப்பது. அப்படின்னா சர்வீஸ் பண்ணிக்கணும் மனிதனுக்கு. ஒருவருக்கு ஒருவர், இங்க இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் நாம் வந்து ஒரு சர்வீஸ் தான் பண்றோம். அதனாலதான் அடியவர்க்கு 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 அடியாராக அப்படின்னு சொல்றேன். அதாவது சர்வீஸ் பண்ணணும். வி ஆர் ஹியர் டு, நம்ம ஹியூமன் பீயிங்கா இங்க வந்து எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா பூலோகத்துல வி ஆர் ஹியர் டு சர்வீஸ் ஈச் அதர், வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் ஈச் அதர். நானும் வாழணும், அடுத்தவனும் வாழ வேண்டும், அதாவது வாழ வழிவிடு அப்படின்றத இந்த 30 பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டா. ஸ்ரீமத் நாராயணன் நம்ம ரட்சிக்கின்றான், எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் நாம் அவனுக்கு பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டா. அவனுக்கு நீ பாட்டுக்கு பணி செஞ்சுட்டே இரு, அவன் உன்னை ரட்சித்துக் கொண்டே இருப்பான். ஆகையினால் பலனை எதிர்பார்க்காமல் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கர்மமான வேலைகளை செய்து கொண்டே இரு. நீ வேலை செய்து கொண்டே இருந்தால் அது உனக்கு தானாக பலனளிக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா இந்த 30 பாசுரத்துல வந்து நமக்கு அவ சொல்லி காட்டிட்டா. ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் திருப்பாவை என்னன்னா, டோன்ட் கிரிப், டோன்ட் கம்ப்ளைண்ட், டோன்ட் பி ஈகோயிஸ்டிக். தியானம் பண்ணு. வாழ்க்கை என்பது ஒரு தவம். அந்த தவத்துல ரொம்ப முக்கியமானது என்ன, தியானம். அந்த தியானத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னா அஃபர்மேஷன். அந்த அஃபர்மேஷன்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா மேனிஃபெஸ்டேஷன். ஸோ யூ டூ திஸ், ரிசல்ட் வில் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டா. 6ஆம் அறிவை நீ பயன்படுத்து, தெளிவோடு உன் வாழ்க்கையை நீ நடத்தினாயே என்றால் அந்த அன்பு, ஆதரவு, அரவணைப்பு, அனுசரிப்பு இதை புரிந்து கொண்டு தனி மனித கட்டுப்பாட்டோடு, தனி மனித ஒழுக்கத்தோடு, 6ஆம் அறிவு என்ற அறிவையோடு, அந்த பகுத்தறிவோடு, தெளிவான சிந்தனையோடு, தெளிவான செயல்முறைகளோடு, தெளிவான பேச்சோடு நீ இந்த வாழ்க்கையை நடந்தே என்றால் அதுதான் விஸ்டம். அது எங்க உன்னை கொண்டு போகும் என்றால் பரம சுகத்துக்கு கொண்டு போகும். இறந்ததுக்கு அப்புறம் நீ வந்து வைகுந்தத்துக்கு போய் அந்த பரம சுகத்தை அனுபவிக்க வேண்டாம். இந்த மனிதனாக இருக்கும்போதே இதை நீ அனுபவிக்கலாம். இதற்கு உனக்கு சந்நியாசம் என்ற துறவு வேண்டாம். இந்த 40 நாள் நோன்பு போரும். இந்த 30 நாள் பாசுரத்தை பாடி இந்த 30 நாள் நீ நோன்பு இருந்தாலே அந்த அட்டைன் தி என்லைட்மெண்ட் ஆஃப் சுப்பீரியர் கான்சியஸ்னஸ்,
அந்த ஹையர் தி செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ அடைந்து விடுவாய். அதை அடைந்து விட்டாயே என்றாலே நீ மனிதனாக நடந்து கொள்வாய் அப்படின்றது தான் இந்த பாசுரத்துடைய இந்த 30 நாளுடைய கன்க்ளூஷன் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆழ்வார் எம்பெருமான் தூப்பல் வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.